Hello English learners, welcome back to today's lesson. இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸியா சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் இதுதான். அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை, மறுபிறவி அப்படின்னு எதுவும் இல்லை, பேய் அப்படின்னு எதுவும் இல்லை, சொர்க்கம் அப்படின்னு எதுவும் இல்லை. இதெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா டெய்லி லைஃப்ல. தீஸ் ஆர் த கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ். ஆல்ரெடி ஏற்கனவே இது சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்ஸ் தான். இதை பத்தி நம்ம பேசுவோம். சில பேர் சொல்லுவோம் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு. ஆப்போசிட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல அப்படின்னு எதுவுமே இல்லை, உனக்கு தெரியுமா அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மறுபிறவி அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு மறுத்து பேசுவோம் இல்லையா. பேய் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை, அது நம்ம இமேஜினேஷன் தான் இல்லையா அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. ஆக்சுவலி நம்ம பேயை பார்த்தது கிடையாது, ஆனா அது ஒரு டாபிக், கான்ட்ரவர்ஷியல் டாபிக், டிபேட்டாவே போயிட்டு இருக்கும். ஒரு பட்டிமன்றமா இருக்கு இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, நான் நம்பல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. சொர்க்கம் அப்படின்னு எதுவும் இல்லை, உண்மையிலே அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ மறுத்து பேசுறவங்க பேசுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு மறுத்து பேசுவோம் இல்லையா. அப்படின்னு எதுவும் இல்லை, அப்படின்னு எதுவும் இல்லை, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, ஐ மீன் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லவே இல்லை, அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் தெரியுமா. அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை மேக் பண்ண போறோம். ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன் திஸ் மெத்தட் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கண்டிப்பா ஈஸி தான், நோ டவுட் அபவுட் இட். ஓகே, ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ண போறோம். நோ சச் திங் அஸ், நோ சச் திங் அஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி தான் நாம சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ண போறோம். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். No such thing as. The phrase no such thing as can be used to emphasize that something doesn't exist or something is not possible. No such thing as அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. கேன் பி யூஸ்ட் அதாவது பயன்படுத்தப்படுகிறது எங்கே தெரியுமா, எம்பசைஸ் வலியுறுத்துவதற்கு. ஓகேயா, தட் சம்திங் டசன்ட் எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட்னா ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா, ஆர் அல்லது சம்திங் இஸ் இம்பாசிபிள், சம்திங் இஸ் நாட் பாசிபிள். அதாவது ஒரு விஷயம் பாசிபிளே கிடையாது, அது அந்த விஷயம் நடக்கவே நடக்காது, இல்லவே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஃப்ரேஸ் நோ சச் திங் ஆஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சரியா, இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வித்தவுட் கெட்டிங் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஓகே, இந்த நம்ம பார்த்த மாதிரி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ சச் திங் ஆஸ், நோ சச் திங் ஆஸ் அப்படின்னா அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா நெக்ஸ்ட் ரீபெர்த் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நெக்ஸ்ட் ரீபெர்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ சச் திங் ஆஸ் யூஸ் பண்ண போறீங்க. அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கும் போது தேர் இஸ் முதல்ல கொண்டு வாங்க. ஓகேயா, தேர் இஸ்னு கொண்டு வந்துட்டு தான் நோ சச் திங் ஆஸ் போடணும். தேர் இஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டு தான் நோ சச் திங் ஆஸ் போடணும். நோ சச் திங் ஆஸ் போட்டுட்டு இந்த அடுத்த ஜென்மத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் ரீபர்த் பார்த்தோம் இல்லையா, அதை போடணும். நெக்ஸ்ட் ரீபர்த், நெக்ஸ்ட் ரீபர்த். அடுத்த ஜென்மத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? நெக்ஸ்ட் ரீபர்த். there is no such thing as next rebirth அப்படின்னா அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். there is no such thing as next rebirth. ஓகே, காட் இட். அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த there is ஆட் பண்ணோம், no such thing அப்படிங்கிறது அப்படியே கொண்டு வந்தோம், no such thing as. ஓகேயா,
நெக்ஸ்ட் ரீபர்த்னு சொன்னோம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அடுத்த ஜென்மம்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்க யார்ட்டையாவது கேட்கணும். அடுத்த ஜென்மம்னு, ஓகே, அடுத்த ஜென்மம்னு ஏதாவது இருக்கா? ஏன் இப்படி சொல்றீங்க? ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கணும். அடுத்த ஜென்மம் ஏதாவது இருக்கிறதா கேள்வியா நீங்க கேட்கணும். அப்படின்னா எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேயா? அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு there is no such thing as நெக்ஸ்ட் ரீபர்த்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப அடுத்த ஜென்மம்னு ஏதாவது இருக்கா இருக்கிறதா அல்லது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கணும். அப்படின்னு ஏதாவது இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கணும். அப்படின்னா எப்படி கேட்கலாம் சொல்லட்டுமா? இந்த நோவை எடுத்துருங்க. ஓகே 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 எடுத்துட்டு இஸ் முன்னாடி கொண்டு வாங்க. இஸ் கொண்டு வாங்க. தேர இங்க கொண்டு போங்க. இஸ் தேர், ஓகே, இஸ் தேர் such thing as next rebirth? such thing as next rebirth அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மம்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஜென்மம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கணும். அப்படின்னா இஸ் தேர் such thing as next rebirth? இஸ் தேர் such thing as next rebirth அப்படின்னு நீங்க கேட்கலாம். அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது there is no such thing as next rebirth. அதை கேள்வியா கேட்கும் போது, இருக்கிறதான்னு கேட்கும் போது இந்த நோவை வெளியில எடுத்துட்டோம். அடுத்து என்ன கேட்டோம்? இஸ் தேர் such thing as next rebirth அப்படின்னு கேட்டோம். இந்த இடத்துல அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நோ வந்திருக்கு. புரியுதா? அப்ப கேள்வியில அந்த நோ தேவைப்படல, அதனால அந்த நோவை எடுத்துட்டோம். புரியுதா? இப்படிதான் நீங்க கத்துக்கணும் இங்கிலீஷ. ஒரு ஸ்டேட்மெண்டா கத்துக்கிட்டீங்க, அது கொஸ்டின் ஃபார்மா எப்படி கன்வெர்ட் பண்றது. ஓகேயா? அடுத்த ஜென்மம் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு there is no such thing. நம்ம ஏற்கனவே இது ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி அப்படியே சென்டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். சென்டென்ஸை மேக் பண்ணிட்டோம். அந்த சென்டென்ஸை எப்படி கொஸ்டின் டேக்கா மாத்துறதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இஸ் தேர் such thing as next rebirth அப்படின்னா அடுத்த ஜென்மம்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அர்த்தம். புரியுதா? got it? Shall we move to the next sentence? மறுபிறவி அப்படின்னு எதுவும் இல்லை. இந்த அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம நோ சச் திங் அஸ்ன்னு போட்டோமா? நோ சச் திங் அஸ். மறுபிறவி அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் ரீ இன்கார்னேஷன். எப்படி சொல்லணும்? RE இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லணும். மறுபிறவிக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரீஇன்கார்னேஷன். இதுக்கு அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ சச் திங் அஸ் அப்படின்னு பார்த்தோமா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரணும்? சென்டென்ஸ் முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சென்டென்ஸ்க்கு தேர் இஸ் அப்படின்னு கொண்டு வரணும். ஓகே, தேர் இஸ்ன்னு கொண்டு வந்துட்டு நோ சச் திங் அஸ் கொண்டு வாங்க. நோ சச் திங் அஸ். ஓகேயா? அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நோ சச் திங் அஸ் அப்படின்னா அப்படின்னு எதுவும் இல்லை. மறுபிறவி அடுத்து கொண்டு வாங்க. ரீஇன்கார்னேஷன். ஓகே, காட் இட்? அப்போ மறுபிறவி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா there is no such thing as reincarnation. so there is no such thing as reincarnation. இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், மறுபிறவி அப்படின்னு ஏதாவது இருக்குதா? மறுபிறவி கேள்வியா கேட்க போறேன். மறுபிறவி அப்படின்னு ஏதாவது இருக்குதா, ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கணும். ஓகேயா? இது அப்படியே கேள்வியா மாத்த போறேன். அப்படின்னு ஏதாவது இருக்கா அல்லது இருக்கிறதா கேக்குறேன். கலோக்கியல் ஸ்லாங்ல மறுபிறவி அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்? இந்த நோவை வெளில எடுத்துட்டு இஸ் இருக்கிற இடத்துல தேர கொண்டு வந்துட்டு தேர இருக்கிற இடத்துல இஸ கொண்டு விட்டீங்கன்னா கொஸ்டின் இஸ் ரெடி. எப்படி வரும்? இஸ் தேர், ஓகே, இஸ் தேர் சச் திங் as reincarnation? ஏன் இந்த நோவை வெளியில எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நோ ஆட் ஆயிருக்கு இந்த சென்டென்ஸ்ல. ஓகே, அப்ப அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது இருக்கான்னு தான் கேட்டோம், அதனால நோவை வெளியில எடுத்துட்டோம். இங்க கொஸ்டினா மாத்தும் போது சோ சிம்பிள்,
இந்த இஸ் முன்னாடி வந்துடும், தேர் பின்னாடி போயிடும். இஸ் தேர் சச் திங் ஆஸ் ரீஇன்கார்னேஷன் கொஸ்டின் டேக். ஓகே, மறுபிறவி அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஓகே, இஸ் தேர் சச் திங் ஆஸ் ரீஇன்கார்னேஷன். ஓகே, அப்போ எப்படி சென்டென்ஸ் சொல்ல போறீங்க? மறுபிறவி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு there is no such thing as reincarnation. there is no such thing as reincarnation. அப்போ அதே கேள்வியா மாத்தும் போது மறுபிறவி அப்படின்னு ஏதாவது இருக்கா? is there such thing as reincarnation? is there such thing as reincarnation? புரியுதா? புரியுதா? சோ சிம்பிள். இந்த மாதிரி அழகா நீங்க என்ன பண்ண போறீங்க? கொஸ்டின் ஸ்டாக்கும் மேக் பண்ண போறீங்க, அதை ஸ்டேட்மெண்டாகவும் அதை கொஸ்டின் டேக்காகவும் நீங்க என்ன பண்ண போறீங்க? கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே, ஓகேயா? மேக் பண்ண போறீங்க நீங்களாவே ஓனா. ஓகே, ஓகே. ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? பேய் அப்படின்னு எதுவும் இல்லை. பேய் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னா சி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ சச் திங் அஸ் அப்படின்னு பார்த்தோமா? என்னது? நோ சச் திங் அஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, நம்ம ஏன் இதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நோ சச் திங் ஆஸ், நோ சச் திங் ஆஸ் 3 to 4 டைம், எத்தனை டைம்னாலும் நீங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க, அப்பதான் உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். சரியா? நோ சச் திங் ஆஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி சென்டென்சஸ், நல்ல லாங்கா இருக்கிற சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ணணும்? பேசி பிராக்டிஸ் எடுக்கணும். நோ சச் திங் ஆஸ். ஓகே, இது பேய்கள் அப்படின்னு நான் போட போறேன். பேய், கோஸ்ட், கோஸ்ட், பேய்கள் அப்படின்னு GHOSTS, கோஸ்ட். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல நோ சச் திங் அஸ்ன்னு போடக்கூடாது, தேர் இஸ்ன்னு போடணும். தேர் இஸ். ஏன்னா சென்டென்ஸ் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும். தேர் இஸ் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ். ஓகே, நோ சச் திங். ஓகே, ஆஸ். தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் ghosts. Okay, got it? There is no such thing as ghosts. பேய்கள் அப்படின்னு எதுவும் இல்லை. There is no such thing as ghosts. Sir, there is no such thing as ghosts. Okay, திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. There is no such thing as ghosts. Okay, got it? அதே இது நான் இப்போ எனக்கு பேய் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நான் கேட்கணும். பேய் அப்படின்னு ஏதாவது இருக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கேன். ஓகே, இப்போ நான் எனக்கு கேட்கணும், பேய் அப்படின்னு ஏதாவது இருக்கா? உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? சொல்லுங்க, நீங்க உங்க பதில சொல்லுங்க அப்படின்னு நான் ஒரு ஆள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும். பேய் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த நோவை வெளியில எடுத்துட்டு கேள்வியா மாத்தும் போது இந்த நோ இங்க தேவையில்லை. கேள்வியா வரும்போது இப்போ இஸ் இருக்கிற இடத்துல தேர் போகும், தேர் இங்க வரும். அவ்வளவுதான். நீங்க பேய் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்கும் போது என்ன பண்ணணும்? இஸ் முன்னாடி கொண்டு வரணும். இஸ் தேர், இஸ் தேர். ஓகே, சச் திங். ஓகே, சச் திங் அப்படியே போட வேண்டியதான். சச் திங் ஆஸ் கோஸ். பேய் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது யாருக்கிட்டையாவது இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னா கேட்டுக்கலாம். இஸ் தேர் சச் திங் ஆஸ் கோஸ்? இஸ் தேர் சச் திங் ஆஸ் கோஸ்? is there such thing as ghost அப்படின்னு சொல்லணும். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. is there such thing as ghost? இதெல்லாம் சேர்த்து is there such thing as ghost? is there such thing as ghost அப்படின்னு சொல்லுங்க. பேய் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் there is no such thing as ghost. அதே பேய் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் is there such thing as ghost. அதாவது கேள்வியா கேட்கும் போது கேள்வியாகவே அதுல ஒரு அழுத்தத்தை கொண்டு வரணும். நீங்க எம்பசைஸ் பண்ணணும். அதை இஸ் தேர் சச் திங் ஆஸ் கோஸ்ட். ஓகே, தமிழ்ல எப்படி கேள்வி கேட்கிறோம்? இருக்கா அப்படின்னு கேட்கிறோம்ல, அதே மாதிரிதான் இதுலயும் கேள்வியா நீங்க கேட்கணும். இஸ் தேர் சச் திங் ஆஸ் கோஸ்ட் அப்படின்னு கேளுங்க. ஓகே, காட் இட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? சொர்க்கம் அப்படின்னு எதுவும் இல்லை. அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ சச் திங் அஸ். ஓகே, நோ சச் திங் அஸ். ஓகே, சொர்க்கம் அப்படிங்கிறதுக்கு பாரடைஸ்னு போட போறேன். ஹெவன் போட்டாலும் ஓகே, நான் பாரடைஸ் அப்படின்னு போட போறேன். பாரடைஸ். ஓகே, அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் பார்க்கலாமா? அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கறது முதல்ல எப்படி கொண்டு வருவீங்க? தேர் இஸ். ஓகே, தேர் இஸ் கொண்டு வந்துட்டு நோ சச் திங் அஸ்ன்னு கொண்டு வர போறீங்க. நோ சச் திங் அஸ் அப்படின்னு கொண்டு வர போறீங்க.
there is no such thing as paradise. அடுத்து paradise. ஓகே, சொர்க்கம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஓகே, நீங்க வந்து இது ஜஸ்ட் ஃபார் என்ன சென்டென்ஸ் மேக்கிங் காண்டிதான். உங்களுக்கு வந்து சொர்க்கம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்பிக்கை இருந்ததுன்னா ஓகே, ஜஸ்ட் ஃபார் சென்டென்ஸ் மேக்கிங் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? there is no such thing as paradise. there is no such thing as paradise அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கம் அப்படின்னு எதுவும் இல்லை. அப்போ எனக்கு இப்ப கேள்வி வந்து சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவங்களோட கேள்வி கேட்கணும். ஓகே, சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அல்லது இருக்கிறதா? உங்களோட கேள்வியா நான் கேட்கிறேன். எனக்கு டவுட்டா இருக்கு. நான் உங்களோட என்ன சொல்றேன், உங்களோட உங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன? ஓகே, இருக்கா இருக்கிறதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட இதை பத்தி கேட்கணும். சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இதை நான் கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டா அப்படியே கொஸ்டினா நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின் டேக்கா மாத்தணும். என்ன பண்ணலாம், இந்த நோவை வெளில எடுத்துருவோமா? இந்த இஸ் வந்து தேருக்கு வெளில போயிடும், தேர் இங்க வந்துடும், அவ்வளவுதான். இஸ் தேர், ஓகே, இஸ் தேர் such thing okay as very good paradise. paradise question tag. ஓகே, சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? is there such thing as paradise? is there such thing as paradise? ஓகே, சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? is there such thing as paradise? சொர்க்கம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஓகே, there is no such thing as paradise. ஓகே, there is no such thing as paradise அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம்னு அர்த்தம். ஆனா சொர்க்கம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வியா கேட்கும்போது is there such thing as paradise? is there such thing as paradise அப்படின்னு நீங்க கேட்கணும். புரியுதா? ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் சோ. ஓகேயா? ஸோ ஓகே, shall we move to the next sentence? தலைவிதி அப்படின்னு எதுவும் இல்லை. தலைவிதி அப்படின்னு எதுவும் இல்லை. ஓகே, இது எல்லாருடைய நம்பிக்கை. சில பேர் இருக்கும்போம், சில பேர் இல்லம்போம். சரி, ஓகே, நம்ம இந்த சென்டென்ஸ் படி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு no such thing as, no such thing as போட்டுப்போமா? தலைவிதி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல fate, 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 fate அப்படின்னு ப்ரனன்சியேட் பண்ணும். fate, fate. ஓகே, அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல there is போட்டுப்பீங்களா? there is. அடுத்து என்ன வரும் சொல்லுங்க? no such thing as. ஓகே, no such thing as. there is no such thing as. அடுத்து என்ன வரும்? fate. ஓகே, fate அப்படின்னா தலைவிதி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு there is no such thing as fate. there is no such thing as fate. நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்கா, நீ என்ன நினைக்க அப்படின்னு நான் கேட்கணும். தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படின்னு அவங்களோட கேள்வி கேட்கணும். அல்லது நீங்க யாருக்கிட்டையாவது கேட்கணும். ஓகேயா? அப்படின்னு ஏதாவது இருக்கா, நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா தலைவிதி அப்படின்னு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப், நான் நம்புறேன், ஐ ஹோப் தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் ஃபேட். நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். அப்ப என்ன செய்யணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த நோவை வெளியில எடுத்துடணும்னு சொல்லணும். இந்த இஸ் வந்து தேருக்கு இங்க போயிடணும், தேர் வந்து இங்க வந்துடணும். ஓகேயா? அவ்வளவுதான். இஸ் தேர். அடுத்து such thing அப்படியே போட்டுற வேண்டியதான். is there such thing as fate? question mark. ஓகேயா? is there such thing as fate? தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? is there such thing as fate? is there such thing as fate அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்கா, தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி கேட்க போறீங்க? is there such thing as fate? is there such thing as fate அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறீங்கன்னு அர்த்தம். தலைவிதி அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னா there is no such thing as fate. there is no such thing as fate. ஓகே,
தலைவிதி அப்படின்னு ஏதாவது இருக்காங்க போது is there such thing as fate, is there such thing as fate அப்படின்னு நீங்க கேட்கணும். Okay, got it? Shall we move to the next sentence? ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு எதுவும் இல்லை. எஸ், லைஃப்ல ஆபத்தே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. எப்பவுமே ஸ்மூத்தாவும் போகும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரோலர் கோஸ்டர் மாதிரி தானே. எப்போ கீழே தூக்கி போடும், எப்போ மேலே ஏற்றி விடும் தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த வாழ்க்கை. அப்போ இந்த ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே இல்லைப்பா. லைஃப்ல எல்லாம் ஆபத்தாக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து என்ன பண்ணோம், ஸ்மூத்தா கொண்டு போய்க்கணும். அப்ப இதுக்கு எப்படி வரும், ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ சச் திங் அஸ், நோ சச் திங் அஸ் இல்லையா. ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ லைஃப். ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ லைஃப், ஆபத்தற்ற வாழ்க்கை. ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் அப்படின்னா ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இங்கிலீஷ்ல ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்லணும். அப்ப இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும், ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி கொண்டு வரலாம். தேர் இஸ், முன்னாடி என்ன பண்ணுவீங்க, தேர் இஸ் போட்டுப்பீங்களா. தேர் இஸ் no such thing as, no such thing as அப்படிதானே. there is no such thing as risk free life. okay, risk free life, full stop வச்சுக்கோ. okay, there is no such thing as risk free life அப்படின்னா ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு எதுவும் இல்லை. there is no such thing as risk free life அப்படின்னா ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நான் சொல்றேன் ஆபத்து இல்லாத வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆபத்தே இல்லாத வாழ்க்கைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கணும், அல்லது நீங்க யார்கிட்டயாவது கேட்கணும். எப்படி கேட்கலாம், என்ன கேள்வி, ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க ஒருத்தங்க கிட்ட கேள்வியா கேட்கணும். அப்படின்னு ஏதாவது இருக்கா, நீ சொல்லு, நீ பதில் சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கணும். எப்படி கேட்கலாம், என்ன பண்ண போறோம், இந்த நோவை கட் ஆஃப் பண்ணிட்டு இஸ் முன்னாடி கொண்டு வர போறோம், தேர செகண்ட் கொண்டு வர போறோம். இஸ் தேர், நெக்ஸ்ட் என்ன வரும், சச் திங், நெக்ஸ்ட் என்ன, as risk free life. எப்படி எப்படி கேள்வி, is there such thing as risk free life, is there such thing as risk free life அப்படின்னா ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு ஏதாவது இருக்கா. is there such thing as risk free life, is there such thing as risk free life அப்படின்னா ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன, இல்லவே இல்லை போங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்போ ஆபத்தற்ற வாழ்க்கை அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு there is no such thing as risk free life. இது கேள்வியா நீங்க அதை டேக்கா மாற்றும் போது, கொஸ்டின் டேக்கா கன்வெர்ட் பண்ணும்போது is there such thing as risk free life, இதுல நோ ஏன் எடுத்தோம் அப்படின்னா இங்க எதுவும் இல்லை அப்படின்னு நெகட்டிவா வந்ததுனால நோன்னு கொடுத்துருக்கோம். இந்த கேள்வியில அப்படி நெகட்டிவா நம்ம கேட்கல, இருக்கான்னு மட்டும்தான் கேட்டிருக்கோம். அதனால நம்ம நோவை வெளில எடுத்துட்டு இஸ் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம், வேற ரெண்டாவது கொண்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, காட் இட். சொல்வி முடிந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெற்றிக்கு குறுக்கு வழி அப்படின்னு எதுவும் இல்லை. அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், நோ சச் திங் அஸ், நோ சச் திங் அஸ் இல்லையா. நோ சச் திங் அஸ், குறுக்கு வழி அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட். ஓகேயா, ஷார்ட்கட். வெற்றிக்கு அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறதுக்கு சக்சஸ் இல்லையா. அப்போ வெற்றிக்குன்னு வரும்போது டூ சக்சஸ்ன்னு போட போறீங்க. ஓகேயா, அவ்வளவுதான். ஸோ இதை எப்படி சென்டென்ஸா கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட் தேர் இஸ் நோ சச் திங் அஸ், நோ சச் திங் அஸ், அடுத்து ஷார்ட்கட் டு சக்சஸ்ன்னு கொண்டு வரணும். ஷார்ட்கட் அப்படின்னா குறுக்கு வழி, டு சக்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், வெற்றிக்கு குறுக்கு வழி அப்படின்னு எதுவும் இல்லை. there is no such thing as shortcut to success. இப்போ there isங்கிறத முன்னாடி சேர்த்தோம், ஆல்ரெடி no such thing as இது அப்படின்னு எதுவும் இல்லைன்னு கொண்டு வந்தோம், அப்புறம் ஷார்ட்கட் கொண்டு வந்தோம்,
அடுத்து டு சக்சஸ் கொண்டு வந்தோம். வெற்றிக்கு குறுக்கு வழி அப்படின்னு எதுவும் இல்லை. there is no such thing as shortcut to success. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, வெற்றிக்கு குறுக்கு வழி ஓகேயா, குறுக்கு வழி அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. வெற்றிக்கு குறுக்கு வழி அப்படின்னு ஏதாவது இருக்குதா, ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுக்கு ஆன்சரை சப்மிட் பண்ண போறீங்க. திஸ் இஸ் a homework for you all. வெற்றிக்கு குறுக்கு வழி அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். வெற்றிக்கு குறுக்கு வழி அப்படின்னு எதுவும் இல்லை, கிடையவே கிடையாது. there is no such thing as shortcut to success அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஆனா உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்கா கொடுக்கறது என்னன்னா, வெற்றிக்கு குறுக்கு வழி அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ண போறீங்க, ஹோம்ஒர்க்கா பண்ண போறீங்க. சரியா? so I'm eagerly waiting for all your answers. Submit your answers in the comment section and tell me how is the lesson today. okay, and கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை எல்லாரும் சப்மிட் பண்ணுங்க. சரியா? ஓகே, we will catch up in the next class. Until then, take care. Bye.